நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/4/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 6:41 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 8:32 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:32 வரை சுவாதி, பின்பு விசாகம். மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் நீங்க வழிபாடுகள்ல நம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன்வருவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் குழப்பம் வேண்டாம். என்று நீங்க போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சக நண்பர்கள் ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. என்று உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். அரசாங்க ரீதியிலான காரியங்கள் மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு செயலையும் செய்யும் முன்பு யோசித்து செய்வது நல்லது. என்று கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. குளறுபடிகளை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று பெண்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும், பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று மாற்றங்களை உணரக்கூடியவளாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் கொஞ்சம் இருக்கும், விட்டுக் கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். காதல் கைகூடும் வரை பொறுமையாக இருக்க பாருங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பிடித்தமான உயர்கல்வி கண்டிப்பாக அமையுங்க, பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். பரணி தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். வாய்ப்புகள் வாயில் தேடி வரக்கூடும். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலம் கடந்து உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாக கூடும். மதியம் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் பொலிவு பெறக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. சண்டை சச்சரவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வீர்கள். யோசித்து செயல்படக்கூடிய காரியங்களை வெற்றி இருக்கும். குடும்ப சுமை கண்டிப்பாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். அருகில் இருப்பவரை நீங்க அனுசரித்து செல்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க தயவு செய்து கோபித்துக் கொள்ள வேண்டாம்.
விரும்பிய பொருட்களை வாங்க விரயம் செய்வீர்கள். இன்று குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. நல்ல மதிப்பு கண்டிப்பாக உருவாகும். என்று உங்களுக்கு மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையும் இருக்க கொடுங்க. தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளும் கண்டிப்பாக நீங்கும். குழப்பங்கள் நீங்கி ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் தெளிவு உண்டாக கூடும். பெண்கள் என்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முடியாதது என்று ஏதும் இல்லை. என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக காதல் ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். கல்வியில் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உயர்கல்வி பற்றிய புரிதலும் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு மன தெளிவு கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். உறவினர்கள் வருகை இருக்குங்க. செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். ரோகிணி இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் சரியாக கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க யாரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. இந்த நாள் உங்களுக்கு கோவில் குளங்களுக்கு சென்று மன அமைதி பெற உதவுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். மிருகசிரிஷம் இன்று உங்களுக்கு சொந்த பந்துகள் வருகை இருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் இந்த வாய்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உதவியாக இருக்கக்கூடும். இறைவனை முழுமையாக வழிபட வேண்டிய சூழலும் இருக்க கொடுங்க. திருமண முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உடனுக்குடன் நண்பர்கள் இன்று இருக்க கொடுங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படக்கூடும். சுப செலவினை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக பெற கொடுங்க. பண வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு யாராவது ஒருவர் முட்டுக்கட்டையாக இருப்பார்கள். அதனை நினைத்து பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். பேச்சு திறமை கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எதிர்பார்த்த உதவியும் நன்மையும் கிடைக்க கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பெண்கள் என்று முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் செயல்பட வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். காரிய வெற்றிக்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலில் கொஞ்சம் பிரச்சனைகள் பின்னர் எழுந்து சரியாகும் நாளாகத்தான் இருக்கின்றது. அது வரைக்கும் நீங்க அவசரப்படாமல் இருங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் கைகூடும், கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று சில பணிகளை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. தாய் சொல்மிக்க மந்திரமில்லை. தாயிடம் எந்த ஒரு வார்த்தையிலும் விளையாட்டு காட்ட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்ற விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. குழப்பங்களும் கண்டிப்பாக தீர கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு வெளிப்படக்கூடும். மன கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரிய வெற்றிக்கு இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முன்னேற்றம் தேடி வர கொடுங்க. திருவாதிரை வழிபாட்டுகள்ல உங்களுக்கு நம்பிக்கை கூடிவிடும். கொடுக்கல் வாங்கல இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. நல்ல மதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெளி உலக தொடர்பும் விரிவடையக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று நீங்க உங்களுடைய செயல்கள்ல ரொம்ப தெளிவாக ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. புனர்பூசம் இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அருகில் உள்ளவரை அனுசரித்து செல்வது மிக நல்லது. விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. என்று உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். முடிஞ்ச அளவு யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள் இந்த அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்க கொடுங்க. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். தக்க சமயத்தில் மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சங்கிலி தொடர் போல் ஏற்பட்ட கடன் சுமை கண்டிப்பாக குறையும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தை கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரம் மிதமாகவே இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த பண வரவு தாமதப்பட்டாலும் கையில் வரக்கூடும். கடகம் ராசினியர்களுக்கு இன்று பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை நாசுக்காக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மனக்கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். விவேகமுடனும் செய்து முடிப்பீர்கள். உங்களது பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவரிடம் நல்ல பெயரை பெறுவீர்கள். சக ஊழியரிடம் இன்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அது போதும். திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்குங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காதல் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டுக் கொடுக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். உயர்கல்வியை பற்றி நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் ஜெயித்து விட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரும்புகிறீங்க. வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளையும் மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. என்று கடன் சுமை கண்டிப்பாக குறையும். கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிக்க முடியும். என்று உங்களுக்கு பேச்சு திறமையால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கு, பயப்பட வேண்டாங்க. பூசம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடும். வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்குங்க. பணம் கையில் வந்த நிமிடத்திலேயே செலவாக கொடுங்க. முயற்சி பணிகள் முடியாதது எதுவும் இல்லை. நெருக்கடியான சூழ்நிலை நிலவியது கண்டிப்பாக மாறும். சங்கடங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. ஆயில்யம் என்ற திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நெருக்கடியான சூழல்களை சமாளித்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். மன மகிழ்ச்சி கொடுங்க. என்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் கண்டிப்பாக அமைதியை வெளிப்படுத்தும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். விருப்பமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாகக்கூடும். நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. இன்று அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தன வரவு தாராளமாக இருக்கக்கூடும். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மனதில் ஒருவித கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள். செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருக்கக்கூடும். திறமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். என்று நீங்க செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். பெண்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் குடும்பங்களாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் துணிச்சலாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்க கொடுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தேவையில்லாத சிந்தனைகள் அவ்வப்போது ஓடிக்கொண்டிருக்கும். யார் என்ன சொன்னாலும் தயவு செய்து பொறுத்துக் கொண்டு பொறுமையாக செல்லுங்கள். மன தடுமாற்றமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. முயற்சி திருமணையாக கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம் இந்த நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிந்தனையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் கண்டிப்பாக நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். இன்று எடுத்தும் கௌத்தும் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக தீருங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. இன்று நீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உத்திரம் நேர்மை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். காலையில் நல்ல செய்திகள் வரக்கூடும். திறமையினால் இன்று கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழக்கூடும். வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மதிய நுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப இன்று நீங்க எதையும் செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். வாகன மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்குங்க. தாய் வழி ஆதரவு கண்டிப்பாக உண்டாகும். தேவையற்ற பிரச்சனைகள் மட்டும் தள்ளாமல் இருப்பது நல்லது. மனோ திடமும் அதிகரிக்கக்கூடும். கடன்கள், நோய்கள் யாவும் தீரக்கூடுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். தொழில் தொடர்பான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். காரியங்கள் நல்லபடியாக நடக்க கொடுங்க. நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்த்து நடைபெறுங்கள். இன்று எதிலும் கண்டிப்பாக வேகம் காட்டுவீர்கள். நினைத்ததும் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெரிய பிரச்சனை இல்லை. எதிலும் உற்சாகத்துடன் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போக கொடுங்க. தாராள செலவும் ஒரு பக்கம் இருக்கின்றது. துன்பங்கள் தூளாகும் நாளாகவும் இருக்கின்றது. பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதல் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலுக்காக நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். செய்யும் வேலைகளை கவனம் செலுத்துங்கள். காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். அது மட்டுமில்லை, மாணவர்கள் விளையாட்டுத் தொழிலில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கலைத்தொழிலும் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள்.
விருப்பமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். மதி நுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. இன்று காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கொடுங்க. கடன்கள் நோய்கள் தீரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அஸ்தம் குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லபடியாக செல்லக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுக்க வாகன மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கி விடக்கூடும். பிரச்சனைகளை தள்ளிடாமல் பொறுமையாக செல்வது நல்லது. தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். வேக வேகமாக பணிகளை இன்று நீங்க மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். போட்டிகள் உங்களுக்கு தொல்லையை கொடுக்காதுங்க. எதிலும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். சித்திரை நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உற்சாகத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தாய் வழி உறவுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சொந்த பந்துகள் வருகின்ற இருக்க கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மனோதிடம் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. மதி நுட்பமும் இன்று வெளிப்படக்கூடும். இன்று காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். ஆலய வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு துன்பங்கள் தூளாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மனம் நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடக்கூடும். தொகை வரவுகள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். குடும்பத்தில் கூதுகலம் தரும் சம்பவம் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. இன்று காரியங்களில் திடீர் தடை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். திட்டமிட்டு செய்வதன் மூலம் நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சக நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் தடை தாமதம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாகும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெரியோர்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு அரவணைப்பு கிடைக்கக்கூடும். மாணவர்கள் தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். விடுமுறை விட்டாலும் இன்று நீங்க புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வமுடன் செயல்படுங்கள். இன்று பொதுவாகவே துலாம் ராசினியர்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும், பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன கோபங்கள் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். துலாம் ராசினியர்கள் மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று பெண்கள் எல்லோரும் மனதையும் புரிந்து கொள்வீர்கள். அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்க கொடுங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று பெண்களுக்கு மனம் நிறைவானதாக இருக்கக்கூடும். திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல மட்டுமே சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக இருங்கள். காதல் கைகூடும் வரை அமைதி கொள்ளுங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர் விடுங்க. தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக வரக்கூடும். வாகன செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. என்ற வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுவாதி என்ற முயற்சி ஓரளவே பலிக்க கொடுங்க. குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டாம். வரவேண்டிய பணம் கால தாமதமாகத்தான் வரக்கூடும், கண்டிப்பாக வரும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். சில இடங்களை விட்டு கொடுத்து சென்றால் மட்டுமே வெற்றி இருக்கும். புதியதாக கடன்கள் எதுவும் ஆக வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். இன்று பொறுமையாகவும் பொறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். சாமர்த்தியமாக பேசி எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றி பாகை சூடுவீர்கள். இன்று உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. நேசித்தவர்களால் நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். வழக்கங்களை இன்று நீங்க மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க நிதானமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கவனமாக எல்லோரிடமும் பேசி பழகினால் முன்னேற்றம் இருக்கும்.
மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். பிள்ளைகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசி பழக வேண்டும். உறவினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. வாடிக்கையாளரிடம் இன்று நீங்க சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபார வளர்ச்சி பெறுங்க. அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மனக்குறை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். பதட்டம் கொள்ள வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். கண்டிப்பாக இல்லத்தில் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதுதான் வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும், பயப்பட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க பொறுமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. இன்று தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். புது புது விஷயத்தில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். நேர்மையை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். பங்குச்சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். வீடு கட்ட முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புது விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கேட்டை. யாருடைய பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு மற்றும் இருக்க பாருங்கள். புதிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் செல்ல கொடுங்க. நம்பிக்கை குறைவுள்ள மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. சூழல் அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கித்தான் செல்லும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். என்று உங்களுக்கு அவ்வப்போது பய உணர்வு ஏற்படும், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் இந்த விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. முடியாத காரியங்களை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட முடியுங்க. சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தாண்ட வேண்டாம். பல நெருக்கடியிலையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்கக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியும். திறமையின் அடிப்படையில் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். தனுசு ராசினியர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் விதத்தில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. இனிய செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. பொது வாழ்க்கையிலும் உங்களுக்கு புகழ் குழிவிடும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள், முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அன்பாக பேசுவது மிகவும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருக்க கொடுங்க. வாடிக்கையாளரிடம் இன்று நீங்க சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரம் வளர்ச்சி பெறும். அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பெண்கள் இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாம். காதலில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்துவிட முடியும். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. கல்வியிலும் சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை சமாளித்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். பயப்படாதீர்கள். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். முன்கோபப்பட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். உத்திராடம். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிறப்புடன் இன்று நீங்க வாழ்க்கை நடத்துவீர்கள். வேண்டாத பிரச்சனைகளுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். முடிவுகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. முன்னேற்பாடுடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். குழப்பம் வேண்டாம். உடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பதட்டம் வேண்டாம். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்குமே நல்ல செய்திகள் வர கொடுங்க. இந்த நாளை நீங்க சுக சௌக்கிய கொண்டாட்டங்களுடன் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மகரம். மகரம் ராசினியர்கள், இன்று மன அமைதி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயப்படாதீர்கள். தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மகரம் ராசினியர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். நல்ல விதத்தில் நீங்க பயன்படுத்திக் கொள்வதை முன்னிட்டு தான் எதிலும் ஈடுபட முடியும். சிரமங்களை படிப்படியாக ஏற்படுத்திக் கொண்டாலும் அதனை குறைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத விஷயங்கள் தலையிட வேண்டாம். துன்பங்கள் கண்டிப்பாக தூளாகும். பயப்பட வேண்டாம். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். உடன்பிறப்புகளின் உதவிகள் கிடைக்கும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாளைய வழக்கு விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்று எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். மற்றவருடன் இருந்த தகராறுகள் கண்டிப்பாக நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது மிக நல்லது. வீண் விவகாரங்களை மட்டும் தள்ளாமல் இருக்க வேண்டும். இன்று ஒதுங்கி இருப்பதும் நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளை தள்ளாமல் இருப்பது நல்லது. இன்று பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். வராமல் என்ற பணம் வரக்கூடும். பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் நல்ல முடிவுக்கு வரக்கூடும். இன்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். கல்வியில் ஜெயிக்க முடியும். விளையாட்டுத் துறையில் ஜெயிக்க முடியும். கலைத்துறையிலும் ஜெயிக்க முடியும். முயற்சி மட்டும் இருந்தால் போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று உங்களுக்கு முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். துன்பங்கள் கண்டிப்பாக தூளாகும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். திருவோணம். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். வீண் விவகாரங்களை மட்டும் தள்ள வேண்டாம். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மன கவலை குறைந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழலும் இருக்குங்க. அவிட்டம். இன்று சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். நீண்ட நாளைய கனவுகள் கண்டிப்பாக நினைவாகும். வழக்கு விவகாரங்கள்ல ஓரளவு வெற்றி கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு செயலையும் இன்று நீங்க நிதானமாக செய்து முடிப்பீர்கள். மற்றவுடன் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். இன்று பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். யாரை பற்றியும் விமர்சனம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியுங்க. கும்பம் ராசினியர்கள், இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட கொடுங்க. விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக இருக்கக்கூடும். ஆலய வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேர கொடுக்க. வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். கடன்களை படிப்படியாக இன்று நீங்க குறைத்துக் கொள்வீர்கள்.
விருப்பங்களை எல்லாம் ஓரளவு இன்று நீங்க சரி கட்டிக் கொள்வீர்கள். வருங்கால நலன் கருதி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் கண்டிப்பாக நீங்குங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று உங்களுக்கு பலம் பெறக்கூடும். வழக்குகள் தகராறுகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தழிட வேண்டாம். கடுமையான பணி சுமை இருந்தது கண்டிப்பாக மாறும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் கண்டிப்பாக நீங்குங்க. மனசுக்குள் ஒருவித உற்சாகம் பிறக்கக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். புதிய ஆடைகள் பிடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கையில் மேன்மை அடையக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்ல முடியுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் படிப்படியாக குறையும். விட்டுக் கொடுங்கள், பொறுமையாக செல்லுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். இன்று மாணவர்களுக்கு பிடித்தமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன அமைதியும் இன்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று நீங்க சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். கடுமையான பணி சுமை இருந்தது கண்டிப்பாக மாறும். ஆலய வழிபாட்டில் அக்கறை காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். இன்று அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். சதயம். இன்று விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. வருங்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறையும். காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்லும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு நீங்க நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் எதுவும் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி. எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. அதிக வட்டி தொகைக்கு தயவு செய்து கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். கோபங்கள் அவ்வப்போது வரக்கூடும். பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள். பதட்டம் அடையாதீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. அமைதியை மட்டும் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சுப விரயங்கள் ஏற்பாடாத வண்ணம் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு செலவுகள் இருக்கின்றது. திருமண செலவுகள், மங்களகாரிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். இன்று எடுத்தம் கௌதம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர் விடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். இன்று யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். தொழில் ரீதியாக அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி பெற கொடுங்க. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்க கொடுங்க. எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். நண்பரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மன கிளேசங்கள் கண்டிப்பாக மாறுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திடீர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சந்தித்த நபர்களால் இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தக்க பலன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுப விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். இனிய செய்தி ஒன்று இல்லம் தேடி வரக்கூடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. இந்த நாள் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று துன்பங்கள் தூளாகும் நாளாக இருக்க கொடுங்க. மனமும் என்று தெளிவடையக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இன்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை மேற்கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மாணவ கண்மணிகள் பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க.
பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மதிய நுட்பத்தால் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபடுவது நல்லது. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். மனோதிடம் அதிகரிக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். என்று உங்களுக்கு வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. கடன்கள் நோய்கள் கண்டிப்பாக திருந்துவிடக்கூடும். வீண் விவாதங்கள் மட்டும் ஏற்பட வேண்டாம். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இன்று நீங்க நடப்பீர்கள். கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் எதுவும் ஆக வேண்டாம். ரேவதி. என்ற செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக இருக்க கொடுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. யாருடைய விவகாரங்களிலும் நீங்க தலையிட வேண்டாம். தேவையற்ற பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருப்பது நல்லது. கண்டிப்பாக துன்பங்கள் தூளாகுங்க. மன பதட்டம் கொள்ளாதீர்கள். இன்று நீங்க சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சாதிக்கக்கூடிய மன பக்குவம் உருவாகக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.